ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பாவும் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் திருவிழா விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஃபுல்லாக தோப்பாக தான் தெரியும். அண்ட் ஒரு சைட் ஃபுல்லாக மழை வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வெயில் காலத்துலேயும் சரி, மழை காலத்துலேயும் சரி, மேலே வந்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ரியாவோட ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு கூட வந்துட்டு சொல்லலாம். மோஸ்ட்டாக எங்கள் அம்மா பாப்புக்குட்டியை பார்த்துக்கிறப்போ தான் அவங்க இங்கே மேலே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்களோட விளையாட்டு ஜாமானம் ஃபுல்லாகவே மேலே தான் இருக்குது. ஸோ அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து பிஸியாக விளாண்டுட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே வந்து ஒரு சைடு வேலையும் பார்த்துக்கலாம். அதுக்காகவே வாஷிங் மிஷின் வந்துட்டு கீழே இருந்துச்சு. அதை வந்து மேலே கொண்டுட்டு போயிட்டோம். அவங்களையும் பார்த்துட்டு அந்த ஒர்க் வந்து முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. டப்பாவா? சரி, பாப்பா பேர் என்ன? என்ன பண்ணணும்? வீடு கட்டுறதா? சரி. பக்கத்தில் எல்லார் வீட்லேயுமே 2 நாளைக்கு முன்னாடியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வாசல் தெளித்து அதுவும் சாணி போட்டெல்லாம் வலித்து கோலம் போட்டிருந்தாங்க. எனக்குமே எந்த ஃபங்க்ஷன் இல்லைனா ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி, எல்லாருக்கூடையும் நம்மளும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பண்ணிடணும்னு நினைப்பேன். ஆனால் எப்பயுமே எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்துட்டிங்கன்னா அது பண்ணுற மாதிரி அமையும்னு சொல்லலாம். ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், இல்லைனா வீக் டேஸில் வரும். ஸோ அது வந்து நம்ம அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் போட்டிருப்போம். இப்போ மொதல் நாள் நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபீஸ் ஒர்க் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணுவேன். முதலையே அதெல்லாம் பண்ணி ரெடியாக வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணுறது பிளான் பண்ணுவேன் தான். ஆனால் என்னென்னா லைக் எல்லா நேரமும் பிளான் படி வந்து போகாது. அம்மா 1 வீக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல நான் பண்ணுற போது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி டே பயங்கர ஹெக்டிக்காக இருக்க போதுன்னு எனக்கு தெரியும். ஸோ காலையில் பாப்புக்குட்டி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பாடு ஊட்டி அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் நான் கீழே போயிட்டு என்னோடய ஒர்க் வந்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதில் வர ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அன்றைக்கி ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா பூவோடு தீர்த்தம், அதுக்கப்புறம் பூ வளர்த்துறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து லைனாக இருக்கும். ஸோ அந்த பூவோடு வரக்குள்ளார நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடணும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து காலையிலேருந்தே ஓடிட்டே இருந்துச்சு. வீட்டுக்குள்ளார க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சோஃபா கவர், அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்லாம் கொண்டுட்டு போய் ஒன்றா வந்து லோட் பண்ணிடுவேன். ஒன்று 40 மினிட்ஸில் வந்து வைப்பேன். அண்ட் எக்ஸ்ட்ரா ரின்ஸ் வைக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து ஒரு 50 மினிட்ஸ் போல் ஆகும். ஸோ இந்த வேலை பண்ண அதை வந்து நம்ம எடுத்து காய போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த நோம்பிக்குள்ளார பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்து பண்ண முடியல. அடுத்து வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க, மேண்டிட்ரி ஆக்கிட்டுருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட்லேயுமே கண்டிப்பாக வீக்லி 3 டேஸ் ஆஃபீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து 3 டேஸ் வரணும்னு மேண்டிட்ரி பண்ணவங்களாம் இப்போ அதை வந்து 5 டேஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறக்குள்ளார, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போதே வந்து வீடு வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக ஒரு குட்டி பொண்ணு நம்மக்கிட்ட வந்து ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து ஃபுல் ஓவர்வியூ எப்படி இருக்குதுன்னு காமிச்சதே இல்லை. கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வேற ஒருத்தவங்க ரெண்ட்டுக்கு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த எல்லோ கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டாங்க. பாப்புக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஹால் மட்டும் பெயிண்ட் பண்ணோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அப்போ கூப்பிட்ட பெயிண்டர் வந்து இந்த பெட்ரூம் கலர் இருக்க எல்லோவை விட ட்ரிபிள் த டைம்ஸ் பயங்கர டார்க்கான எல்லோ கலர், அதாவது எங்கள் கோயிலுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, வெளியில் இருக்க கோயிலுக்கு, அதே கலரை வீட்டுக்குள்ளார அடிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னுமே நம்மளை ரொம்ப டார்க்காக காமிக்குது. அண்ட் ஹால்குள்ளார லைட் இல்லாமல் எதுவுமே விசிபிளாக இருக்காது, அந்தளவுக்கு டார்க்னஸ் ஆயிடுச்சு.
எதுக்காக பாப்புக்குட்டியோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு ஹால் மட்டும் பெயிண்ட் பண்ணோன்னா, என்னோடய 9th மந்த் பேபி ஷவருக்கு வீட்லேயே வந்து பேபி ஷவர் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பேக் ட்ராப் வந்து டபுள் சைட் டேப் போட்டு நம்மளே பண்ணியிருந்தோம். அதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திட்டாக இருந்தது. ஃபுல்லாக அது ரிமூவ் ஆகிட்டு வரல. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து பெயிண்ட் பண்ணது. அது பார்க்குற போதில் மனசுக்கு ரொம்ப சங்கடமாகவே இருந்துச்சு, என்னடா இப்படி திட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணுற போது நான் உங்களுக்கு வந்து vlog-ஆ வந்து ஷேர் பண்ணுறேன். ஹோம் டூரும் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா பூவோடு கோயிலுக்கு வரக்கு முன்னாடி போயாச்சு. ஆனால் பூவோடு பார்த்துட்டிங்கன்னா 4 மணிக்கு ஆரம்பித்து ஊர் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் கோயிலுக்கு ரீச் ஆவாங்க. அந்த ஊருக்குள்ளார ரவுண்டு வரும்போதே நம்ம போய் பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் ஸ்டில் ஒர்க்கில் இருந்ததுனால அந்த இடத்துல போயிட்டு பார்க்க முடியல. சரி, அவங்கள ஓவர்டேக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் பூவோடு எடுக்கிறாங்க, பூவோடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ நாங்கள் கடன்னு வேகமாக வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ பூவோடு எடுத்த பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தீர்த்தம் எடுப்பாங்க. தீர்த்தம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பூ வளர்த்துவாங்க. பூ வளர்த்துறக்கும் இந்த தீர்த்தம் எடுக்கிறதுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார போயிட்டு டின்னர் வந்து முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பூ வளர்த்துற போது வந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்தோம். பாப்புக்குட்டி தூங்கியாச்சு, வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருந்தோம். காலையிலேருந்து வேலை செஞ்சு ரொம்பவே டயர்டாக இருந்ததுங்க. அதனால அம்மா வந்து டின்னருக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீயும் மாப்பிளையும் மேலே வந்துடுங்க, நானே வந்துட்டு செஞ்சிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ இட்லி பொங்கல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பூ வளர்த்துறதை பார்க்குறக்கு வந்தாச்சு. மனசுக்குள்ளார நல்லபடியாக எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு கரும்பு அள்ளி போட்டிருந்தேன். பாப்புக்குட்டி தூங்கினதுனால அவங்கள வந்து எடுத்துகிட்டு வரல. இது நெக்ஸ்ட் டே காலையில் எடுத்தது. பொங்கல் வச்சு மாவிளக்கு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவோம். என்னன்னு தெரிலங்க, நாள் வந்து ஓவர்லோடடாக இருந்ததுனால ஒர்க்லாம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ரொம்ப வந்து முடியலன்னு தான் சொல்லணும். ஃபீவர் இல்லை, பட் ஸ்டில் ஹோல் பாடி ரொம்ப பெயினாக இருந்தது. ஒரே நாள்லேயே கிச்சன் கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஜன்னல்லாம் தொடச்சி வீடே மாப் போட்டது பார்த்துட்டிங்கன்னா முடிக்கிற போது அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்குற போது ஹாப்பியாக தான் இருந்தது. இருந்தாலும் தூங்குற போது தான் அந்த பாடி பெயின் வந்து நல்லா தெரிஞ்சுது, எவ்வளோ வேலை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் நோம்பி வருது, தவறாமல் நம்ம கொண்டுட்டு போய் பொங்கல் வச்சு மாவிளக்கு வந்து சாமிக்கு படைச்சிட்டு வந்துடணும்னு சொல்லி கிளம்பியிருந்தேன். போயிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் எல்லார் வீட்லேயுமே அன்றைக்கி மத்தியானமே நான்வெஜ் இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் தான் பண்ணியிருந்தோம். அம்மா வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் சில்லி வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சீ ஃபுட் சைட் நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லி 2 பேரும் வந்து பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா அம்மா மட்டுமே பண்ணட்டும்னு விட்டால் அவங்களுக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மட்டன் சிக்கன்லாம் விட ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நண்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அம்மாவுக்கு வந்து அது செய்ய தெரியாது. ஸோ நான் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் நண்டு வந்து பண்ணியிருந்தேன். ரெசிபி வந்து ஷேர் பண்ணிடுறேங்க. சீரியஸாக டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீன் குழம்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை வறுத்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு உளிச்சு வச்சுருந்தேங்க. குழம்பு வந்து நாங்கள் 2-3 நாளைக்கு வச்சுப்போம். அதனால தான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணுறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 4லேருந்து 5 பல் பூண்டு, இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள், ஏன்னா நம்ம வரமிளகா வந்து சேர்த்துருக்கோம், அதனால் நான் அளவாகவே வந்து போட்டுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வந்து சீரகம், கூடவே கருவேப்பிலெலாம் சேர்த்து ஒரு 2 to 3 minutes வதங்கினா போதுங்க. மட்டன் குழம்பு அளவுக்கு ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக பச்சை வாசனை இருந்தால் தான் மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இதை வதக்காமல் கூட ஒரு சிலர் குழம்பு வைப்பாங்க, அது கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து லைட்டாக வறுத்துட்டேன். ஸோ அதை ஆறி அரைக்கிறதுக்குள்ளார பார்த்துட்டிங்கன்னா நண்டுக்கு வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேன். கடலெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டேன். கூடவே 2 தக்காளி, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளார வந்து மீன் குழம்புக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நண்டு வந்து சேர்க்க போகிறோம்.
சைட் பை சைட் மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க. நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். கூடவே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கிறத சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவைப்படுற அளவுக்கு அலாசி மிக்ஸி ஜார்லேயே வந்து அதுவும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கொதி வந்துட்டுங்க. அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து புளி கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்போட கலரே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக தான் வந்து இருக்கும். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கிற போது மீன் வந்து ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப கிளறவெல்லாம் மாட்டேன், உடஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வெந்தயத்தூள் சேர்த்து இறக்கணுன்னா அவ்வளோதாங்க. ஃபிஷ் குழம்பு வந்து சூப்பராக ஈஸியாக வந்துட்டு ரெடி ஆயிரும். அந்த வெங்காயம் உளிக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெலாம் நம்ம பண்ணுற ஒரு பெரிய டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் கடன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் தக்காளியெல்லாம் சேர்த்துவாங்க. புளி வந்து நான் நிறைய ஆட் பண்ணுறது அதனால தக்காளி நான் எப்பயுமே ஸ்கிப் பண்ணிடுவேன். எப்பயுமே என் மைண்டுக்குள்ளார என்ன தாட் இருந்துட்டுருக்குன்னா, நம்ம நிறைய தக்காளி சேர்த்தணும் அப்படின்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்னு தெரியல, எனக்குள்ளார அப்படி ஒரு தாட். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த தக்காளியை வந்து ஸ்கிப் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து பண்ணிடுவேன். நண்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா மசாலா நல்லா வெந்துருச்சு. கடையிலேயே நண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு தண்ணியில் நல்லா அலாசி வந்து சேர்த்துக்கிட்டேன். சீரியஸாக சொல்கிறேங்க, நண்டு வறுவல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நண்டு வறுவலுக்கு ஃபைனலாக நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக சீரகம், கூடவே பார்த்திங்கன்னா குருமிளகு, சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா பவுடர் பண்ணி வந்து சேர்த்துட்டா அவ்வளோதாங்க, நண்டு கிரேவி வந்து ரெடி. ஃபைனலாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலை மட்டும் தூவிட்டேன். இப்போ வந்து கிவ்அவே வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேங்க. நான் வந்து 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நேம் வந்து சொல்லிடுறேன். தாரணி முத்துகிருஷ்ணன், இந்து, நந்தினி, கேசவன், பிரீத்தி ராஜா, வைத்தீஸ்வரி, ஸ்வேதா, பவித்ரா டிசைனர் ஸ்டுடியோ, ஹரிணி, அபிநயா இவங்களாம் தான் பார்ட் 1 கிவ்அவேயோட வின்னர்ஸ். பார்ட் 2ல யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. சமைச்சதெல்லாம் மேலே அம்மா வீட்டில் கொண்டுட்டு போய் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருந்தோம். அன்றைக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.